ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நீ அன்போடும் பாசத்தோடும் என்னுடைய கைகளை தொட்டாய்தானே? இதற்கு பரிசாக உனக்கு பிடிச்சதை இதே கைகளில் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். இந்த வராகி அம்மா ஒரு முறை சாதாரணமாக வாக்கு கொடுத்தாலே அதை சத்தியமாக நிறைவேற்றியே தீருவேன். ஆனால் இப்போது உனக்கு சத்தியம் செய்து சத்திய வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா? அப்புறம் எப்படி நான் சொன்னதை செய்யாமல் இருப்பேன்? இதோ நாளைக்கே நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் அழகாக நடத்தி முடிக்க போறேன். இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் எல்லாரும் மிக மோசமானவங்களா, அடுத்தவங்களுக்கு கெட்டது செஞ்சுட்டு கூட குற்ற உணர்ச்சி இல்லாதவங்களா, சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக உழவக்கூடியவர்களாக இருக்காங்களே, துரோகிகளாகவும் காரியவாதிகளாகவும் ஏமாத்துக்காரனாகவும் இருக்கானே நினைச்சு வருத்தப்படாத. இது எல்லாத்தையும் சரி செய்ய உனக்கு சந்தோஷத்தை தர இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எப்போதும் எல்லா மனிதர்களும் எல்லா சூழ்நிலையிலுமே சரியானவங்களா நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி உனக்கு தோணுச்சுன்னா நீ தப்பா இருக்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா எல்லாரும் இங்கு சூழ்நிலை கைதி, சந்தர்ப்ப வசத்தால சூழ்நிலையின் காரணமா தனக்கு நல்லது நடந்தா போதும், தான் வாழ்ந்தா போதும்னு நினைக்க கூடியவர்களாகத்தான் எல்லாரும் இருக்காங்க. இதை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு அடுத்தவங்க கிட்ட போய் நியாயம் கேட்காம, காரியவாதியிடமும் சுயநலவாதியிடமும் போய் சண்டை போடாம உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து விட்டுப்போ. அன்பு காட்டிய 1000 பேரை விட அனைத்தையும் இழந்து அனாதையாக நிற்கும் போது உன் மேல அக்கறை காட்ட யாராவது இருக்காங்களான்னு யோசி. சாதாரணமா நல்ல வசதியா ஆடம்பரமா நல்ல வாழ்க்கையை வாழும்போது அன்பு காட்டுறதுக்கும் சொந்தம் கொண்டாடுறதுக்கும் 1000 பேர் உறவுகளாக வருவாங்க. ஆனா கஷ்டப்படும் போதும் கவலையில இருக்கும்போதும் உனக்கு யார் வந்து ஆறுதல் சொல்றாங்களோ, உதவிகரமாக இருக்காங்களோ, அவர்கள்தான் உண்மையிலேயே நல்ல மனசு கொண்ட நல்ல மனிதர்கள் என்பதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுடைய இறப்பை நோக்கிதானே பயணம் செய்து. ஒரு மனுஷன் வாழ்க்கையை வாழ்றானா அவனுடைய பயணம் எங்கு முற்று பெறுகிறது என்றால் அவன் இறக்கும் போதுதான் முடியும். இதுல யாரோட வாழ்க்கை பயணம் எப்போ எப்படி முடியும்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு திடீர்னு இல்லாம போயிடுறாங்க. காலையில வீட்டுல இருந்து போறவங்க மதியம் வீட்டுல வரபோது வெறும் உடல் மட்டும் வந்து சேருகிறது எத்தனையோ வீடுகள்ல நடக்கதான் செய்யுது. அதனால எந்த நிமிஷமும் யாருக்கும் கெடுதல் நினைக்காம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரிடமும் அன்பாக இருக்க பழகு. எந்த சூழ்நிலையிலும் நீ நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கணுமே தவிர கெட்டது செய்யக்கூடிய கெடுதல் நினைக்கக்கூடிய மோசமான மனிதனாக இருக்காது என் தங்கமே. நீ இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது உனக்கு உதவாத எந்த உறவும் இறுதி மூச்சு வரைக்கும் தேவையில்லைன்றதுல நீ வைராகியமா உறுதியாயிரு. ஏன்னா இந்த உலகம் பணம் இருக்கிறவனை எப்போதும் தேடி ஓடி போகும். பணம் இல்லாதவன் தேடி வந்தா கூட அவனை கண்டுக்காம கடந்து போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதன் பிறக்கும் போது மருத்துவமனையில் கொடுப்பதிலிருந்து இறந்த பிறகு அங்க சுடுகாட்டில் கொடுக்கிற வரைக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கையை தீர்மானிப்பது பணமாகவே ஆகிவிட்டதல்லவா? அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நீ ஓடி ஓடி உழைக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். சம்பாதிக்கிறது முக்கியம்தான். ஆனா வாழ்க்கையை மறந்து ஓடாதே. நீ ஓடி ஓடி உழைச்சு வாழ்க்கையை வெற்றி பெறணுன்றத நீ மறந்துடக்கூடாது என் செல்லமே. வாழ்க்கையும் சந்தோஷமா வாழணும், காசு பணத்தையும் நல்லபடியா சம்பாதிக்கணும். இது இரண்டையுமே சமமாக செஞ்சினா உன் வாழ்க்கையில நிம்மதி நிரந்தரமாக நிறைவானதாக இருக்கும். உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட உன்னுடைய தேவைகளை சொல்லு. உன் வார்த்தைகளை மதிப்பவர்களிடம் உன்னுடைய கனவுகளை சொல்லு. உன் மேல அன்பும் அக்கறையும் கொண்டவர்களிடம் எல்லாத்தையும் மறைக்காம சொல்லு. நான் இப்படி தாங்கிற பிடிவாதமான செயலும் நடத்தையும் உள்ளவர்கள் பெரும்பாலும் உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. சில பொய்யானவர்களும் போலியானவர்களும் தான் ஆளுக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறவங்களா எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்கக்கூடிய நல்லவர்களாக நடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நீ எப்போதும் எல்லா இடங்கள்லையும் நான் இப்படிதாங்கிற மாதிரி உண்மையாய் உண்மைக்கு உதாரணமா இருந்தினாலே உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கிறத யாராலும் தடுக்க முடியாதேன்னு செல்லமே.
வாழ்க்கையில நீ புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னன்னா, நீ நம்புற எல்லாரும் உனக்கு நம்பிக்கைக்கு ஏற்றாறு போல நீ பாசம் வச்சிருக்க எல்லாரும் உன் மேல பாசமா இருப்பாங்கன்னு நீ கற்பனை பண்ணிக்கிறது தான். ஏன்னா இது எல்லாமே கற்பனையில் மட்டும்தான் சாத்தியம். நீ நம்புறவங்களும் நீ பாசம் வச்சிருக்கவங்களும் உண்மையிலேயே அதையே திரும்ப செய்பவர்களாக இருப்பாங்கன்னு நீ எதிர்பார்க்க கூடாது என் செல்லமே. அதே போல இந்த உலகத்துல எல்லாரும் அடுத்தவங்களை குறை சொல்றதை சுலபமா செஞ்சிடுறாங்க. நீ எப்போதும் யாரையும் குறை சொல்லும் சூழ்நிலை வந்தாலும் கூட அவங்க சூழ்நிலையில நீ இருந்திருந்தா என்ன செய்வன்னு யோசிச்சு பாரு. யாரையும் குறை சொல்ல உனக்கு வாய் வராது. ஏன்னா எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. அது தெரியாம அடுத்தவனை தப்புன்னு குறை சொல்ல உனக்கு எந்த உரிமையும் இல்லை என் செல்லமே. அடுத்தவங்களை நேசிக்கிறதுக்கு பார்த்தவனே அந்த ஒரு நிமிஷம் போதும். அதே போல நல்லா பேசி பழகுனவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கும் சண்டை போட்டு பிரியறதுக்கும் அந்த ஒரு நிமிஷமே போதும். ஆனா நீ நேசிச்ச ஒருவரை, நீ அன்பு வைத்த ஒருவரை மறப்பதற்கு ஒரு ஜென்மம் கூட போதாதல்லவா? நீ யாரை நேசிச்சாலும் உண்மையா நேசிச்சு அவர்கள் மீது அன்பையும் பாசத்தையும் கொட்டிடுற. அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வரும்போது அவங்கள பிரிய முடியாம விலக முடியாம நீ திணறதையும் தவிக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். யாரை எங்கே நிறுத்தணுன்றதை நீ யோசிக்கிறத விட நீ எந்த அளவுக்கு யாருக்கிட்ட எந்த அளவு நெருக்கமா நிக்கணுன்றதை உணர்ந்துக்கிட்டினாலே உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என் செல்லமே. எப்பவுமே சொந்த காலில் நிக்க பழகு. ரொம்ப தேவைப்பட்டா மட்டும் அடுத்தவங்க உதவியை தேடிப்போ. அப்படி நீ உதவி கேட்டு அவங்க செய்ய முடியாதுன்னு மறுத்துட்டாங்கன்னா அதுக்காக அவங்க மேல கோபப்படுவதோ அல்லது அவர்களது செயலை நினைத்து வருத்தப்படுவதோ வேண்டாம். ஏன்னா ஒருத்தர்னால உனக்கு உதவி கிடைக்கலனா இந்த வராகியம்மா அவர்கள் உதவி இல்லாமலேயே உன்னை ஜெயிக்க வைக்க போறேன்றத நீ புரிஞ்சுக்கணும். அவர்கள் உதவி இல்லாம உன்னால வாழ முடியும், நீ நினைச்ச காரியத்தை செஞ்சு ஜெயிக்க முடியும்ன்றத அவங்க கண்ணு முன்னால நிரூபிச்சு காட்டு. உனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாரும் தவறான புரிதல்களால உன்கிட்ட சண்டை போட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போய் உன்னை பலவீனப்படுத்துறாங்களே நினைச்சு வருத்தப்படாத. சில பேரு செயல்களால் உன்னை கஷ்டப்படுத்தலாம், தப்பா நடத்தலாம். சில பேர் வார்த்தைகளால் உன் மனசை வாட்டி வதைக்கலாம். சில பேர் பேசாம அமைதியா மௌனமா இருந்து கூட உன் மனசை கஷ்டப்படுத்தலாம். யார் எந்த வழியில் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் கூட நீ ஒருபோதும் அதை கண்டுக்காதே. வாழ்க்கையில இழந்ததை மறுபடியும் நினைக்க கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து இருப்பதை எப்படி சந்தோஷமா வச்சு மகிழ்ச்சியா வாழ்றதுன்னு பாரு. உன் வாழ்க்கையை புதிதாய் அமைத்து கொடுத்து உனக்காக நல்லபடியா எல்லாவற்றையும் செய்து தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உனக்காக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இந்த உலகத்துல யாரையும் பார்த்தவனே நல்லவங்க கெட்டவங்கன்ற தீர்மானத்துக்கு வந்து விட முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் சூழ்நிலைன்ற ஒண்ணு யாருடைய வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை கொண்டதாக இருக்கு. அதனால நீதான் எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுக்கணும் என் செல்லமே. உனக்கான நல்ல நாள் என்பது எப்போதும் உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாகவே இருக்கு. உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நாட்களை அனுபவிச்சு ரசிச்சு மகிழ்ந்திரு. உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய கெட்ட நாளையும் கவலைகளை தரக்கூடிய மோசமான நாளையும் நீ தைரியமாக கடந்து வந்துவிடு. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் நல்ல விஷயங்கள் நடந்து நீ சிறப்பா சந்தோஷமா வாழும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்ய போறேன். எப்போதும் நீ எதுக்காகவும் கவலைப்படவோ நடந்ததை நினைச்சு குழப்பக்கொள்ளவோ கூடாது. நீ குழம்பிக்கிட்டே இருந்தீனா விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எந்த கவலையும் விடாம எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம மனசுல பரபரப்பு இல்லாம பதட்டம் அடையாம அமைதியாக இருந்துவிடு. விதி உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படியும் உனக்கான கெட்ட விஷயங்கள் சரியாகி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை நேசிக்க யாரும் உனக்கு எதையும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீ எல்லாரையும் நேசிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கிறாய். ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கோ. யாரையும் அதிகமா நேசிக்க கூடாது. நேசமும் பாசமும் அன்பும் அக்கறையுமே கூட ஒரு அளவோடு இருந்தாதான் உன் வாழ்க்கைக்கு நல்லதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இப்போது இதுவரைக்கும் வேணும்னா
உன் வாழ்க்கையில தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம நீ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனா இன்று இரவு முதல் உன் வாழ்க்கையில பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் ஆக்கி கொடுப்பேன். உன் துக்கம் எல்லாம் தீர்ந்து போய் தூக்கம் நிம்மதியாக நீ தூங்கும்படியும் ஏளனமாக பார்த்த கண்கள் முன்பாகவே நீ அழகாக வாழ்க்கையை வாழும்படியும் உனக்கான வெற்றியை நான் கொடுக்க போறேன். எப்பவுமே யாருக்கிட்டையும் பேசிட்டு யோசிக்கிறத விட யோசிச்சுட்டு பேச பழகு. உன் வாழ்வில் இருக்கும் அத்தனை அனாவசியமான பிரச்சனைகளுக்கும் நான் முற்றுப்புள்ளி வச்சிடுறேன் என் செல்லமே. பசிக்காக உணவை தேடுகிற வரைக்கும் மனிதன் ஆரோக்கியமாக தான் இருந்தான். ஆனா எப்போது ஆடம்பரத்துக்காகவும் அடுத்தவனுடைய பார்வைக்கும் நல்லா பெரிய ஆளா பணக்காரனா தெரியணுன்றதுக்காக ஓடி ஓடி உழைக்க ஆரம்பிச்சானோ, பணத்தை பெருசா நினைச்சு வாழ ஆரம்பிச்சானோ, அப்போதே மனித வாழ்க்கை சீரழிந்து விட்டது. எப்போதும் உன் வாழ்க்கையில என்ன முக்கியன்றதுல நிதானமா கவனமா முடிவெடு. தேவையில்லாம பணம் மட்டும்தான் முக்கியம் நினைச்சு வாழ்க்கையை இழந்து விடவும் வேண்டாம். பாசம் மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து நீ ஏமாளியா நிற்கவும் வேண்டாம். வாழ்க்கையில எப்போதும் எல்லாமே முக்கியம்தான்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றால் போல உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராகு. மொத்தத்துல இந்த உலகத்துல கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை. நிரந்தரமில்லாத இந்த உலகத்துல உன் மன காயங்களை நினைச்சு கலங்காம எல்லாமே கடந்து போகும்னு நம்பிக்கையோடு இரு. உன் கண்ணு முன்னால இருக்கும் எல்லா உறவுகளும் உனக்கு பிடிச்சவங்களா, உன்னை பிடிச்சவர்களா, உனக்கு நல்லது நினைக்கிறவங்களா இருப்பாங்கன்னு மட்டும் கண்மூடித்தனமாக நம்பிட வேண்டாம் என் செல்லமே. உன் கண்ணு முன்னால இருந்துகிட்டே உன் முதுகுல குத்தக்கூடியவர்கள் தான் ஏராளமானோர் இருக்கிறார்கள் என்பதை புரிந்துகள். பல முகம் கொண்டவர்களும் பலவாறாக நடிப்பவர்களும் வாழும் இந்த உலகத்தில் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துவிடு. உன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உன் தலைவிதி அப்படி, அதனால நீ கஷ்டப்படுறன்னு உன்னை பார்த்து சொல்பவர்களுக்காக உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டோமே நினைச்சு நாளைக்கு நீ வருத்தப்படக்கூடாது. அதனாலதான் இப்போதிலிருந்தே கொஞ்சம் கவனமா இரு. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உன்னால காரியம் ஆகிற வரைக்கும், உன்னை பயன்படுத்திக்கிற வரைக்கும் நல்லா பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை மாறல, உனக்கு நல்லது நடக்கலைங்கிற போது அந்த பழியை தூக்கி உன் தலைவிதி மேல போட்டுட்டு உனக்காக எதுவும் செய்யாதவர்களாக ஒதுங்கி நிற்பாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கணும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. சோகங்கிறது ஒன்று சொத்து கிடையாது. சொத்தை சேர்த்து வைக்கிறது போல நீ சோகத்தை சேர்த்து வைக்காதே. அன்னன்னைக்கு என்ன நடந்தாலும் அது அன்னன்னைக்கே கடந்து வந்துடு. நல்லது நடந்தா சந்தோஷத்தோடு கடந்து வந்துடு. கெட்டது நடந்தாலும் கூட அதை மறக்கணுன்ற முடிவோட கடந்து வந்தா மட்டும்தான் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக இருக்கும். உன் மன காயங்களையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. எல்லா கஷ்டங்களையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்வதை இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். நீயும் அனைத்தையும் சமாளித்து கடந்து வர பழகு. கோபப்பட்டாலும், ஏன் நீ திட்டினாலும் அடிச்சாலுமே கூட, நீ துயரப்படும் போதும் கண்ணீர் வடிக்கும் போதும் கடைசி வரைக்கும் உனக்கு ஆறுதலாக இருக்க போறது உன் குடும்பமும் உன்னுடைய துணையும் மட்டும்தான். உன் குடும்பத்தை நீ எப்போதும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதே. அதே போல உன் துணையையும் மற்றவங்க முன்னால மற்றவங்க இலக்காரமா நினைக்கும்படி அவமரியாதை செய்யும்படியும் விட்டு விடாதே என் செல்லமே. இருட்டு ஆனவுடனே எப்படி மெழுகுவத்தியை தேடி போவாங்களோ, மழை பெய்யும் போது எப்படி குடையை தேடி போவார்களோ, அதே போல சில பேருக்கு தேவைனா மட்டும்தான் உன்னை தேடி வர்றாங்க. மற்ற நேரத்துல உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நீ கவலைப்பட்டாலும் யாரும் உன்னை கண்டுகொள்ள மாட்டேன் என்கிறார்கள் அல்லவா? அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் உனக்காக நீ செய்து கொள்ள பழகு. உனக்கு தேவையானதையெல்லாம் தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது கண்டிப்பா எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன்னால சுகமா சந்தோஷமா வாழ முடியும். மனுஷன் ஆடம்பரமா வாழணும்னா அதுக்கு அதிகமா கஷ்டப்பட வேணாம். ஆனா நிம்மதியா வாழணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் முடியும். நான் நிச்சயம் உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன்.